நாகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய 78வது சுதந்திர தின விழா. சிறப்பாக செயல்பட்ட காவலர்கள் கௌரவிக்கப்பட்டு 40 பயனாளிகளுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் ஆகாஷ் வழங்கினார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாகப்பட்டினத்தில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சமாதான வெண்புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு கௌரவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 40 பயனாளிகளுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இதில் நாட்டுப்புற பாடல், தேசபக்தி பாடல் மற்றும் இந்திய கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன், வருவாய் அலுவலர் பேபி மற்றும் காவல் உயர் அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர். இதேபோன்று நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா, சட்டமன்ற அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரி வணிக நிறுவனம் உள்ளிட்ட 78வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய நெஞ்சில் உரத்தோடு, நேர்மை திறத்தோடு, வலிய மரத்தோடு, கம்பீர கடத்தோடு, உலகில் பிடுக்கோடு நடைபோடுகிற பகைவரை அழிக்கிற ஆற்றல் மிகுந்திருக்கிற இந்திய தேசத்தின் பெருமை மிகுந்த வீரர்களின் அடையாளமாய் இவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்தியாவிலேயே முதலில் மகளிர் காவல் நிலையத்தை ஏற்படுத்தி இருக்கிற தமிழகத்தின் பெருமைமிகு காவல்துறையினரின் பிரதிநிதிகளாய் இவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்தியாவிலேயே முதல் கைரேகை பிரிவினை, மோப்பநாய் பிரிவினை கொண்டு ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் திரு சோமநாதன் அவர்கள் தலைமையேற்று வருகிறார். காவல் 2ஆம் பணி ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் திரு கபிலன் தலைமையேற்று வருகிறார். காவல் 3ஆம் பணி ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் திரு ஜெக் தலைமையேற்று வருகிறார். சதீஷ்குமார் படைப்பிரிவு தலைமையேற்று வருகிறார். கல்லூரி டிஃபென்ஸ் எஸ் கதிர் பிரகாஷ் ஏபிஏ முகமது தலைமை அகிம்சை என்ற அந்த சொல்லை உலகிற்கே இந்தியா பறைசாற்றட்டும். தானத்தில் சிறந்தது சமாதானம். சமாதான புறாக்களை பெருமைக்குரிய பெருமக்கள் பறக்க விடுகிறார்கள். விரித்து மேதினி எங்கும் அமைதியை விளைத்து சமாதான புறாக்கள் பறக்க விடப்படுகின்றன. புதியதோ கண்காணிப்பாளர் திரு அப்துல் ரஹ்மான், மாவட்ட குற்றப்பிரிவு நம்பர் 2 நாகப்பட்டினம். பெண்காவல் ஆய்வாளர் திருமதி சங்கீதா அவர்கள் சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு நம்பர் 3 நாகப்பட்டினம். பெண் காவல் உதவி ஆய்வாளர் திருமதி கடத்தல் தடுப்பு பிரிவு நாகப்பட்டினம்.
கார்த்திகா அவர்கள் மாவட்ட குற்றப்பிரிவு நம்பர் 2 நாகப்பட்டினம். தலைமை காவல் நிலையம். பெண் தலைமை காவலர் 677-75. தலைமை காவலர் 234. அன்பு நெறியின் காதல் சுதந்திரம் மரத்தின் வழியில் அரசியல் சுதந்திரம் ஆக்கப்பூர்வ அறிவியல் சுதந்திரம் ஆகச் சிறந்த புலமை சுதந்திரம் படிப்பெரும் காப்பியம் இலக்கிய சுதந்திரம் அறியப்பூர்வ அறிவியல் சுதந்திரம் ஆகச் சிறந்த புலமை சுதந்திரம் இந்த தமிழ் சுதந்திரம் இல்லறம் நடக்கும் பண்பாட்டு சுதந்திரம்